ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் வந்து நவீத். என் ஃப்ரெண்டோட பேர் வந்து தாஸ். ஸோ நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு சேனல வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலோட பெரிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க மார்க்கெட்ல வந்து பார்க்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரூ. 1,00,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன், ரூ. 2,00,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன், ரூ. 3,00,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம பீப்பிளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட அட்ராக்ஷன்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிருவாங்க. அவங்களுக்கு மார்க்கெட்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? எந்த மாரி நம்ம ட்ரேட் பண்ணா எந்த மாரி ப்ராஃபிட் சம்பாரிக்கலாம்? அப்படிங்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஓகேவா? ஸோ இத கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் க்ளோஸ் டூ ஒரு 10 டூ 15 இயர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்ல வந்து நெறைய விதமான செருப்படிஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா? அது ஸ்விங் ட்ரேடா இருக்கட்டும், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனலா இருக்கட்டும், இல்ல ஃபியூச்சர்ஸா இருக்கட்டும், இல்ல கிரிப்டோஸா இருக்கட்டும், எந்த மாரி ட்ரேடிங்ல நாங்க போனாலும், நாங்க ஒண்ணு நெனச்சோம்னா, அது ஒண்ணு எப்பவுமே தானாவே நடந்துரும். அதுக்கு வந்து விதிவிலக்கே கிடையாது. நாங்க எந்த ஸ்டாக்க சூஸ் பண்றோமோ, நாங்க சூஸ் பண்ணதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவன் தானாவே கீழ போயிருவான். ஒண்ணு அவன் கீழ போறதுனால நாங்க வாங்குறோமா, இல்ல நாங்க வாங்குறதுனால அவன் கீழ போறானா, அப்படிங்கிறத வந்து நாங்க வந்து அனலைஸ் பண்ணி எங்களுக்கு பிரேக் டவுன் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிருச்சு. இந்த சேனலோட முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம பீப்பிள்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன மைண்ட் செட் இருக்குது. ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதே தெரியாது. அதுதான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே பெரிய சவாலா இருக்கிறது. ஸோ அத நாங்க பிரேக் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட்ட வச்சு இப்ப நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஃபண்டட் அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து டெமோ அக்கவுண்ட் மாரி. நாங்க இத வந்து ரியல் அக்கவுண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். நாங்க ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட்டபிளா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத, எங்களோட அக்கவுண்ட்ட டைரக்ட்டா ஷோ ஆஃப் பண்ணாம, உங்க கூட சேர்ந்து இத எப்படி பண்ணலாம்? இத எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் நாங்க வந்து அடுத்த லெவலுக்கு வந்து யோசிச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு அக்கவுண்ட்ட எப்படி நீங்க மானிட்டர் பண்ணணும்? எப்படி பில்ட் பண்ணணும்? ஒரு ஸ்டாக்க எப்படி சூஸ் பண்ணணும்? அப்படிங்கிற எல்லாமே நாங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம் இதுல. ஆப்வியஸ்லி நாங்க எங்களோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நாங்க நெறைய ட்ரேடு வந்து எடுக்க போறது கிடையாது. எங்களோட சேனலுக்கு ஏத்த மாரி நாங்க ரொம்ப சிம்பிளா தான் ஒரு ட்ரேட் எடுக்க போறோம். ஓகேவா? அந்த ட்ரேட ஏன் எடுக்கிறோம்? எதுக்காக எடுக்கிறோம்? என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதுல இருக்குது? இதுல பாசிட்டிவ் மொமெண்டம் கிரியேட் ஆகுறதுக்கு எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டீஸ் இருக்குது? ஒருவேள ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி தான் போகும். நம்ம என்னதான் ஒரு நல்ல நியூஸ பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் கூட, மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னாலே, நம்மளோட ஸ்டாக்ஸும் ஆப்வியஸா கண்டிப்பா டவுன் ஆகும். அது எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் பிளேயர்ஸா இருந்தாலும் சரி. இது வந்து விதிவிலக்குலாம் கிடையாது. ஸோ இத எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? ஒருவேள டவுன் ஆயிருச்சுன்னா, நம்ம பீப்பிள்ஸ்ல இருக்கிற பெரிய மெஜாரிட்டி இஷ்யூவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்ல எல்லாருமே வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. பட் ஆனா அப் ட்ரெண்ட்ல ஹோல்ட் பண்றது மாட்டாங்க. ஓகேவா? கிரீனுக்கு வந்த உடனேயுமே செல் பண்ணிறணும் அப்படிங்கிறது தான். ஈவன் நாங்களுமே அதே மாரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இது மாரி நாங்க என்னென்ன தப்புலாம் பண்ணோம்? அந்த தப்ப வந்து எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாங்க ஒரு லிஸ்ட் அவுட்டா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இத பேஸ் பண்ணி மட்டும் தான் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேட் கான்செப்ட். அப்படின்னா ட்ரேட் கான்செப்ட்ங்கிறத விட ஒரு ஸ்ட்ராட்டஜிய நாங்களாவே ஓனா பில்ட் பண்ணியிருக்கோம். இதோட வின்னிங் ரேஷியோ நாங்களே சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. மேக்ஸிமம் இதோட வின்னிங் ரேஷியோ 86 டூ 90% வந்து அக்யூரசி வந்து குடுக்குது. எங்களோட கான்செப்ட்ட ஃபாலோ பண்றதுல உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன். மிச்ச ஸ்டாக் பிளேயர்ஸ் மாரி நாங்க வந்து சும்மா நார்மலா ஒரு ஸ்டாக்ஸ வந்து சூஸ் பண்ண மாட்டோம். அது மல்டி டைப் ஆஃப் வந்து அனாலிசிஸ் இருக்கும். அத கம்ப்ளீட் பண்ணிட்டு மட்டும் தான் அந்த ஸ்டாக்ஸ வந்து சூஸ் பண்ணுவோம். அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி அந்த ஸ்டாக்ஸ வந்து பிரிஃபர் பண்ணுவோம். ஒரு ஸ்டாக்ஸுக்கு நாங்க பெருசா வந்து லாபம் வைக்க போறது கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாருமே தெரிஞ்ச மாரி வந்து ஸ்மால் ட்ராப் வில் மேக் எ பிக் டிஃபரன்ஸ். ஸோ அதே கான்செப்ட்ட வந்து தான் நாங்க ஃபாலோ பண்ணி போகப்போறோம். சின்ன சின்ன ப்ராஃபிட் அது எப்படி பெரிய கன்சிக்யூட்டிவான ஒரு அமௌண்ட்ட வந்து நமக்கு குடுக்க போது, அப்படிங்கிறது தான் இந்த ஜர்னில வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுதான் ஓவரால் இன்ட்ரோடக்ஷன். ஸோ நான் ஷார்ட் அண்ட் கிரிஸ்பியா சொல்லிட்டேன் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஒவ்வொரு வீடியோஸ்லயும் எங்களோட வீடியோஸ் டெய்லி பேசிஸ்ல உங்களோட விண்டோஸ் லிட்ல ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிரும். ஓகேவா? கிரெடிட் ஆகுங்க மீன்ஸ் வந்து வீடியோ போஸ்ட் ஆயிரும். அத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்கள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டாக்க எடுத்தோம். அத வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்ல க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லாம,
ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாற்றி அதை எப்படி நம்ம ப்ராஃபிட்டபுளாக வெளியே வரலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த கம்ப்ளீட் சேனலில் வந்து A to Z நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். எங்களோட சேனலில் எல்லா டைப் ஆஃப் ட்ரேடிங்குமே நாங்கள் அனலைஸ் பண்ணி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், நாங்கள் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. எங்களோட அனாலிசிஸ் வந்து எங்களோட ஓன் ரிஸ்கில் தான் எடுத்து நாங்கள் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க அப்படிங்கிறத நாங்கள் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். எங்களோட ஜேர்னி கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் மோர் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்க அப்படின்னா இதே ட்ரெண்டை நீங்களும் ஃபாலோ பண்ணி நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடலாம். ஓகேவா? நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்க கான்செப்டே வந்து ஒரு க்ரேஸியான கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடு இதில் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? மிச்ச ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நார்மலாக அதுக்குன்னே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். அந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா 0 ஆயிரும். இல்லை பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணியே ஆகணும். பட் இந்த கான்செப்ட் வந்து நல்லா வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ணி கொடுக்குற கான்செப்ட் வந்து ஸ்விங் கான்செப்ட். நீங்கள் பெரிய மேஜர் பிளேயர்ஸ் எல்லாரையுமே எடுத்து பாருங்களேன், இன்க்ளூடிங் வாரன் பஃபட்டாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் பிளேயர்ஸ் எடுத்தாலும் அவங்க இன்றைக்கே வாங்கி நாளைக்கே விற்றாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வந்திருக்காது. ஓகேவா? ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக போனாங்க. ஈவன் ராஜன் ஜுன்ஜுன்வாலாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 இருந்து தான் அவரோட ட்ராவல் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பெரிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, நிறைய தப்பு பண்ணவங்கள்ட்ட இருந்து தான் ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும். ஓகேவா? அந்த விஷயத்தை நாங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், அதை எப்படி திருத்திக்கிட்டோம், எப்படி அதை ஓவர் கம் பண்ணோம், எப்படி இப்போ நாங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது உங்கள் நவீத். சரி வாங்க, இன்றைக்கான ஸ்டாக்ஸை வந்து பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. நான் ஜென்ரலாகவே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்கிறேன். இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஈரான், ஈராக், யூஎஸ் ரிலேட்டடான வார்ஸ் அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய நம்ம இதில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிஃப்டி 50 பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங்கில் வந்து 49.85 வந்து அவுட் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து 116.66 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நெகட்டிவ் ட்ரெண்டு தான், பட் நத்திங் பெட்டர். ப்ரீவியஸ் ட்ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவ் மார்க்கெட் வந்து நல்லாவே முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிச்ச இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் இது ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பட் நம்ம என்ன ஸ்டாக்ஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ தான் சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் மாதிரி டெமோ அக்கௌண்ட்டு தான். ஸோ இதில் எப்படி நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ரியல் மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு ஒரு நியூ பிளேயர் வரும்போது நிறைய தப்பு பண்ணுறது, ஃபண்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, புட் பண்ணிடுவாங்க, பாசிட்டிவாக நெகட்டிவாக ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண தெரியாது, எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியாது, எல்லா மணியையும் லூஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடுவாங்க, ட்ரேடிங் ஒத்து வராது அப்படின்னு. ஸோ அந்த கான்செப்டை உடைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த டெமோ அக்கௌண்ட் கான்செப்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் நீங்கள் ஒரு 6 மந்த்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு ரியல் டைமில் நீங்கள் எடுக்கலாம். ரியல் டைமில் எடுக்கும்போது என்னென்ன தப்புலாம் பண்ணுவீங்க, அதை எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் எங்கள் சேனல் மூலமாக நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஓகேவா? எங்களோட மெசேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களோட ரிக்வஸ்ட் அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் எங்கள் டீம்கிட்டேருந்து டேரெக்டாகவே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேக் டு த கான்செப்ட், ஸ்விங் ட்ரேடுக்கு போயிடலாம். இப்போது நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே ஆப்வியஸ்லி நோ ட்ரேடிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6, 7 விட்டுட்டோம்னா 8 தான் நெக்ஸ்ட் ட்ரேடிங். நாங்கள் இன்றைக்கே வந்து ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணிட்டோம். எந்த ஸ்டாக்கை பிக் பண்ண போகிறோம், அது எதனால் பிக் பண்ணியிருக்கோம், எப்படிலாம் அதோட மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அதானி டோட்டல் கேஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டாக்கை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபண்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இதனால் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கிறாதீங்க. போக போக உங்களோட ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ப்ராஃபிட்டையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத
இங்கே இருந்தே ஸ்லோவாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ மண்டே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதானி டோட்டல் கேஸ் லிமிட்டடை வாங்க போகிறேன். ஓகேவா? எதனால் வாங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த கேஸ் ரிலேட்டடு, பெட்ரோல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். எப்போவுமே நம்மளோட பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஃபிட்டை வந்து எப்போவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மாம்பழம் அதிகமாக கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ரைஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாங்கோ வந்து சீசன் இல்லாத போது கிடைக்கிது அப்படின்னா, அதோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா தேவை அதிகமாக இருக்குது மக்களுக்கு. ஆனால் சப்ளை கம்மியாயிருச்சு, நார்மலாக இல்லை. ஸோ இப்போவும் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு கவர்மெண்ட்டை பற்றி நல்லாவே தெரியும். இந்த கவர்மெண்ட் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு சப்ளஸாக இருக்கிற இதை வந்து ரிலீஸ் பண்ணாலும், இன்னுமே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிளியர் கட்டாக எல்லா இடத்துலையுமே தெரியுது. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஆயில், கேஸ் இது ரொம்ப மேண்டட்டரியான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகேவா? இதை உங்களால் பிரேக் பண்ணவே முடியாது. இது மேண்டட்டரியாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். உங்கள் வீடாக இருக்கட்டும், உங்களோட டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இது தேவை. ஸோ நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் நாங்கள் ஏன் அதானியை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானியோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயரில் என்னோட ட்ரெண்ட் சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப டவுன் ட்ரெண்டில் இருந்து இப்போ தான் மொமெண்டம் வந்து அவன் பிக் பண்ணியிருக்கான். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், மார்ச்சுக்கு அப்புறம் வால்யூம் எவ்வளவு அக்ரெசிவாக வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்து பாட்டத்தில் எப்படி பிடிக்கிறதே நம்ம பீப்புள்ஸ்க்கு தெரியாது. ஓகேவா? நாங்கள் இங்கேயுமே அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டவுனில் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது இன்னும் டவுன் ஆகிக்கிட்டே தான் போகும். அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா, எங்களோட அனாலிசிஸை பேஸ் பண்ணி லாஸ்ட் பிரேக் டவுனை ஆல்ரெடி அவன் கட் டவுன் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கான். ஓகேவா? இதுதான் சரியான என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருந்து ப்ராஃபிட்டை பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா, அதானி டோட்டல் கேஸ். இதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னா 762 இருக்குது. இது நம்ம ஒரு 10% இல்லைனா ஒரு 8% ஒரு ப்ராஃபிட் வச்சு, இல்லைனா ஒரு 6% சின்ன சின்ன ட்ராப்ஸ் தான் பெரிய சேஞ்சஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சின்ன ப்ராஃபிட் தான் நமக்கு ஃப்யூச்சரில் பெரிய ப்ராஃபிட்டையும், நம்ம தைரியமாக வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உண்டான மோர் கம்ஃபர்டபிலிட்டியையும் நமக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? அது எப்படி பண்ணலாம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மண்டே இந்த ஸ்டாக் என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆனாலும் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். இதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோ. உங்களுக்கு அந்த டேக்குள்ளேயே உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. மண்டே வந்து மார்னிங் 9 o'clockலேருந்து 3 o'clockக்குள்ள உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அப்போ என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா, இதை தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ரியல் அக்கௌண்ட்லேயுமே ப்ளே பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஸ்விங் ப்ரொஃபைலில் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்விங் ப்ரொஃபைலில் நான் எப்படி ஆட் பண்ண போகிறேன், ஏடிஜிஎல், அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நான் எவ்வளோ வாங்க போகிறேன் அப்படிங்கிறத இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். எப்போவுமே நான் சொன்ன மாதிரி சின்ன பட்ஜெட்லேருந்து ஆரம்பித்தா தான் உங்களுக்கும் பெருசாக வந்து ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஃபண்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் விட மாட்டீங்க. ஒரு சின்ன ஃபண்டாக இருக்கும்போது அதில் ரிஸ்க் எடுக்கிறது உங்களுக்கு இன்னும் மோர் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நான் இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ண பணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5000 புட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் டு 760 கிட்டே இருக்குது. இப்போது என்னால் இந்த ஸ்டாக்ஸில் வந்து 6 ஸ்டாக்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேவா? 6 ஸ்டாக்ஸுங்கிறதுனால நான் அதை பற்றி ஒரி பண்ணிக்க போகிறது கிடையாது. நான் இப்போது ஒரு லேர்னிங் லெசனில் தான் இருக்கேன். இதே ஸ்டாக்கை 60 ஸ்டாக்காகவும் என்னால் போட முடியும். ஆனால் அந்த தைரியத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ தானே நம்ம மோர் கம்ஃபர்டபுளாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். சும்மா எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுறேன், ப்ராஃபிட்டை காட்டுறேன் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து, எங்கள் கூட லைவாக நீங்கள் ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆகும்போது டென்ஷன் ஃப்ரீயாக எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு நாளைக்கு மேக்ஸிமமே ஒரு ஸ்டாக் தான் நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு சைக்கிளை க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி டென்ஷன் ஃப்ரீயாக ஒரு ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த இதில் லேர்ன் பண்ண போகிறோம்.
பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போனால் எப்படி கட் டவுன் பண்ணலாம், நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு போனால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் A to Z நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ எங்களோட ட்ரேடிங் ஜேர்னியோட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா டேட்டாவும் அப் டு டேட்டில் எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும், அதாவது ஒரு சில ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடிஃபை பண்ணி டீட்டெயில்ஸை வந்து ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் லைவ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ப்ராஃபிட்டபுளாக மாற போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் டேட் வந்து ஆப்வியஸ்லாக 8 தான் போடணும். ஏன்னா இப்போ வந்து நான் டெமோ அக்கௌண்ட்டுங்கிறதுனால அந்த 8 வந்து அவைலபிலிட்டியாக இல்லை. ஸோ நான் 5th போட்டுக்கிறேன். பட் ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ட்ரேடிங் ப்ரைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்க்ரீனில் 760 இருக்குது. ஸோ நான் அதே ப்ரைஸே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்டில் ஒரு ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 5000, நாட் எக்ஸாக்ட்லி 5000, க்ளோஸ் டு 5000. ஸோ நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டாக்ஸாக பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அந்த ஒரு ஸ்டாக்ஸும் வேல்யூவும் 5000 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன டைவர்ஷன் இருக்குது. அது நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. இதோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். எங்களை க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள், க்ளோஸாக ஃபாலோ பண்ணுங்கள், க்ளோஸாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுறதுக்கு நிச்சயமாக எங்கள் டீம் வந்து ஹெல்ப் பண்ணும்.